வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை, தக்காளி தோசை. கோதுமை மாவு மைதா மாவு யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாட்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல மொறுன்னு ரவா தோசை மாதிரி வரும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்த்தியான தோசை. நம்ம குழந்தைங்கள தக்காளியெல்லாம் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதேமாரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. தக்காளியில் இந்த லைகோபின்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஆன்டி கேன்சர் ஏஜென்ட். ரெகுலராக நம்ம பண்ணுற தக்காளி தோசையிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நான் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவோ மைதா மாவோ நான் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக ஓட்ஸு சேர்த்துருக்கேன். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், பூண்டு, இஞ்சி, சிகப்பு மிளகாய், வரமிளகாய் கிடையாது, பழுத்த மிளகாய், தக்காளி, நல்லா 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கு, 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கு. இது 1 கப் அளவுக்கு ஓட்ஸு. இது எல்லாமே உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மிக்சி ஜாரில் தக்காளி சேர்த்தாச்சு, வெங்காயம், மிளகாய், பூண்டு, இஞ்சி, ஓட்ஸு, ரவை, அரிசி மாவு. இது எல்லாமே தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி நான் விடுறேன். அரைக்கச்சில் பாக்கி தண்ணி விட்டுடலாம். நம்ம அரைச்ச மாவை பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். அரைச்ச மாவோட கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி எல்லாம் சேர்ந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இன்க்ரீடியண்ட் எல்லாமே ட்ரை சேர்த்தோம். ரவை, அரிசி மாவு, ஓட்ஸ் எல்லாமே ட்ரையாக தான் இருந்தது. அது என்ன ஊறச்சில் தண்ணி பிடிக்கும். அதனால பார்த்துட்டு 2வது தண்ணி சேர்த்துக்கிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 4 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சி சட்னி ரெடி பண்ணிக்கிடுவோம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளித்து கொட்டியாச்சு. சட்னி ரெடி ஆகி தோசையை சுட்டலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை போட்டு தோசை வறுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது, எனக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடுவோம். லைட்டாக தடவிட்டு தோசையை விரிச்சு விட்டுடலாம். சுற்றிலும் நல்லெண்ணெய் விட்டு மாற்றி போட்டு வெந்தோடனே இறக்கணும். நம்மளோட தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மெல்லுசாக ரவா தோசை மாதிரி நல்லா வரும். நல்லா மொறுன்னு இருக்கும். தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.